श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் 116, 117, 118 அப்படிங்கிற கிரமத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். சமர்ப்பண பத்ததி அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்லோக நம்பர் 16, 17, 18 இது 4வது பத்ததியா இருந்துட்டு இருக்கு. இந்த சமர்ப்பண பத்ததி சென்ற வகுப்புல நாம பார்த்த அந்த கடைசி ஸ்லோகம் என்னவாக இருந்தது, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான அந்த 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கலாம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் பிரணயினி பதபத்மே காடம் ஆஸ்லிஷ்யதி த்வாம் விதிசுத கதிதம் தது வைபவம் தே விதந்தஹ அனுதினம் ரிஷயஸ்வாம் அர்ச்சயந்தி அக்ஞகாரே ரகுபதி பதரக்ஷே ராமகிரியாசிரமஸ்தாக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது ராமபிரானுடைய பாதுகைய எழுந்தருளை பண்ணிக்கொள்ளும் பொழுது என்னாச்சு, வசிட்டர் எடுத்து சொன்ன எல்லா விதமான பெருமையும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷிகளும் கேட்டா. அப்படி வசிட்டர் சொன்ன பெருமையை கேட்டு சித்திரகூட பர்வத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னா, ஒவ்வொருவரும் அந்த பாதுகையில அவளுடைய ஆசிரமத்திற்கு எழுந்தருளை பண்ணி அந்த அக்னிஹோத்திர சாலையில எழுந்தருளை பண்ணி ஆராதித்தார்கள்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, எப்படி லோகத்துல ஒரு பத்னியை பிரிந்த அவளுடைய அகத்துக்கு போவாளோ அந்த மாதிரி நிரம்ப ஆசையுள்ள புருஷர்கள் என்ன பண்ணுவா, பத்னியை கெட்டியா கட்டி கொண்டு அனுப்புவாளாம். அது போல இங்க பாதுகை பெருமாள் அவருடைய திருவடிகள் என்ன பண்றதுனாக்கா கெட்டியா கட்டி கொண்டன அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் நமக்கு இந்த 115வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுத்தார். அது வரைக்கும் நாம சென்ற வகுப்புல பார்த்த விஷயங்கள். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம 116வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன, நியத மதிருரோக துவாமனா தேய சக்திம் நிஜ சரண சரோஜே சக்திமா தாது காமஹா ச கதமிதரதா துவாம் யஸ்ய ராமோ விஜன்னே திருஷமுபசித பூமௌ தண்டகாரண்ய பாகே அப்படிங்கிறது 116வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இப்ப இங்க சுவாமி தேசிகன் சொல்றார், ஏ ரங்கநாதனின் பாதுகையே இல்லையா, ராமன் உன்ன பரதனிடம் என்ன பண்ற, அழிப்பதற்கு முன்பு உன் மீது எழுந்தருளி நின்றான்னு பார்த்த போன ஸ்லோகத்தில். எப்படி ஒரு மனைவியை அவருடைய அகத்துக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இருக பற்றி கொள்வார்களோ, அத போல இங்க ராமன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, பரதனிடத்துல உன்னை கொடுப்பதற்கு முன்பாக உன் மீது எழுந்தருளி நின்றான். அது ஏன் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. உன்கிட்ட இயற்கையாகவே என்ன இருக்கு, சக்தி நிறைய இருக்கு. அப்படி சக்தி பொருந்திய உன் மீது ராமனுடைய திருவடிகள் எழுந்து நின்றன அப்படின்னா அது எதற்காக தெரியுமா, ராமனுடைய அந்த பாதமானது தாமரை மலர் போன்ற மென்மையான ஒரு திருவடி. அப்படி அந்த திருவடிகள் என்ன பண்ண போறது அப்படின்னாக்கா, உன்ன பரதனிடத்தும் ஒப்படைச்சிட போறார் ராமர். அப்ப அந்த திருவடிகளுக்கு அந்த பாதுகைகளை பிரியக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படுறது. அவருடைய பாதங்களும் மென்மையான பாதங்கள் இல்லையா.
அப்படி பரதனிடத்துல உன்னை ஒப்படைச்ச பின்னாடி காட்டுக்கு போனோம். அந்த பாதையோ கடுமையான பாதை, நிறைய கல் இருக்கும், முள் இருக்கும். அப்படி அந்த கடுமையான பாதைகள் நிறைந்த அந்த பாதைகள் எப்படி இருக்கு, கடுமையான ஒரு நிலையோட கூடின பாதைகள். அப்படி அந்த பாதைகள்ல அது எங்க இருக்கு, தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த பாதைகள்ல அவர் எப்படி நடக்க போறாரோ தெரியல. அது எப்படி நடந்திருக்க முடியும்? அந்த பாதைகள்லையும் அவர் நடந்திருக்காருனாக்கா அதற்கு உன்னுடைய பாதுகைகள் மீது அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னிடமிருந்து பெறப்பட்ட சக்தி தான் காரணம். அதனாலதான் ராமன் அத்தனை விதமான கட்டங்களையும் அவருடைய தாமரை போன்ற பூ பாதங்கள் மூலமாக சகித்து கொள்ள முடிந்தது. அப்படித்தான் தாங்கி இருக்க முடியும் அந்த வழிகளை, அந்த வேதனைகளை. இல்லைன்னா முடியுமா? இதெல்லாம் எப்படி அவரால் சகிச்சுக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா, உன்மீது அவருடைய திருவடிகள் பிரியும் கணத்திற்கு முன்னாடி அவருடைய ஸ்பர்ஷம் இருந்தது இல்லையா, உன்மீது அவர் ஏறி நின்றார் இல்லையா, எழுந்தருளி நின்றார் இல்லையா. அதற்கு காரணம் அவர் அந்த தண்டகாரணத்துல நடந்து போனோம், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கணும், அதை தாங்கக்கூடிய சக்திகள் வேணும் இல்லையா, அது உன்னிடமிருந்து பெறப்பட்டது. அப்பதான் அவரால் தாங்கிந்திருக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். நியதம் அதிருரோக துவாமனா தேய சக்தி நிஜ சரண சரோஜே சக்திமா தாது காமஹா ச கதமிதரதா துவாம் ஞஸ்ய ராமோ விஜன்னே திருஷம் உபசித பூமௌ தண்டகாரண்ய பாகே. இந்த தண்டகாரண்ய பாகம்னா என்ன, தண்டகாரண்யத்தில் நடக்கக்கூடிய அந்த காட்டு வழியா போனோம். அப்போ நிறைய கற்கள் இருக்கும், அதுலலாம் அந்த பகவானுடைய திருவடிகள் படும் பொழுது அவருக்கு கஷ்டம் ஏற்படும் இல்லையா, அப்ப அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் இல்லையா, அது உன்னிடமிருந்து பெறப்பட்டது போல அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ஏ பாதுகே ராமஹா, இந்த ராமபிரானவர் என்ன பண்றாருனாக்கா, நிஜ தன்னுடையதா இருக்கக்கூடிய சரண சரோஜே தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியில சக்திம், சக்தினா அந்த சாமர்த்தியத்தை, ஆதாது காமஹா அவர் தன்னுடைய பாதங்கள்ல சக்திய என்ன பண்ணணும், சக்தியை வச்சுக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக, வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசை உள்ளவராய் கொண்டு அநாதேய ஒருவர் உண்டு பண்ண வேண்டாதாக இருக்கக்கூடிய, அதாவது சுபாவமாக இருக்கக்கூடிய சக்தி, அந்த சாமர்த்தியத்தை உடையதாக இருக்கக்கூடிய, உங்ககிட்ட சுபாவேன சக்தி உண்டு, அந்த சக்திய அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார், தன்னிடம் சாமர்த்தியமா தக்க வைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக அநாதேய, அதாவது சுபாவமாக இருக்கக்கூடிய சக்தி, அந்த சாமர்த்தியத்தை உடையதா இருக்கக்கூடிய துவாம் உன்னை அதிருரோக, அதனாலதான் பாதுகைகள் மீது சுவாமி ஏறி நின்றார். அதிருரோகன் ஏறி நிற்கிறது. நியதம் நிச்சயமாக, இதரதா இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா, சஹா அந்த ராமனானவர் துவாம் உன்னை ஞஸ்ய பரதனிடத்தில் வைத்துவிட்டு திருஷத்து, திருஷத்னா கற்கள் இல்லையா, அந்த கற்களாலே உபசித பூமௌ, அந்த கற்களாலே உபசித பூமௌனா நிரம்பி இருக்கக்கூடிய பிரதேசம், அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு, கற்களால நிரம்பி இருக்கக்கூடிய பிரதேசங்கள், அந்த பூமி எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய உடையதா இருக்கக்கூடிய தண்டகாரண்ய பாகே, அந்த தண்டகாரண்ய பிரதேசத்திலே கதம் எப்படி நிஜன் விஜன்னே சஞ்சரித்திருப்பார்னு கேட்கிறார் சுவாமி தேசிகர். அந்த தண்டகாரண்ய பூமின்றது அப்படியே கற்களால நிரம்பிய பகுதி. அந்த பகுதிகளில் ராமபிரான் பாதுகை இல்லாம நடந்திருப்பார்னா எவ்வளவு வேதனைகள் அவருக்கு கிடைச்சிருக்கும், வலிகள் கிடைச்சிருக்கும். அந்த வலிகள்லாம் தாங்கக்கூடிய சக்தி உன்னிடமிருந்து தான் பெறப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அதனாலதான் பரதனிடம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதுகைகள் மீது பரதன் சற்று நேரம் ஏறி நின்றார் போல் அவளுக்கு சுபாவேன சக்தி உண்டு, எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி சுபாவேன உண்டு. அந்த சக்தியை தான் பெறுவதற்காக அந்த
பாதுகைகள் மீது பிரிவதற்கு முன்பாக ஏறி நின்றாரோ என்ற ஒரு எண்ணம் அடியனுக்கு தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார். அதுதான் 16வது ஸ்லோகமாக இருக்கு. நியத மதிருரோக துவாமனா தேய சக்திம் நிஜ சரண சரோஜே சக்திமா தாத்து காமஹா ச கதமிதரதாத்வாம் யஸ்ய ராமோ விஜன்னே திருஷத் உபசித பூமௌ தண்டகாரண்ய பாகே அப்படிங்கிறது 116வது ஸ்லோகமா இருந்துட்டு இருக்கு. அதனுடைய தாத்பரியத்தை நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்தது நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 117வது ஸ்லோகம். அந்த 117வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 118. என்ன ஸ்லோகம்? அனன்யராஜன்ய நிதேசனிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பிராதுர்யாசோஹோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமிவாக்ஞாம். அனன்யராஜன்ய நிதேசனிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பிராதுர்யாசோஹோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமிவாக்ஞாம் அப்படிங்கிறது 118. ஒரே நிமிஷம். 117வது ஸ்லோகம். செகண்ட் ப்ளீஸ், சாரி. ஸ்லோகம் மாறிடுத்து பாருங்க. 117வது ஸ்லோகம் என்ன? ரகுபதி பதபத்மாத் ரத்னபீடே நிவேஷ்டும் பரத சிரசி லக்னாம் பிரேக்ஷபாதாவணித்வாம் பரிணத புருஷார்த்தः பௌரவர்க ஸ்வயம் தே விதிம் அபஜத சர்வோ வந்தி வைதாலிகானாம் அப்படிங்கிறது 117வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ரகுபதி பதபத்மாத் ரத்னபீடே நிவேஷ்டும் பரத சிரசி லக்னாம் பிரேக்ஷபாதாவணித்வாம் பரிணத புருஷார்த்தः பௌரவர்க ஸ்வயம் தே விதிம் அபஜத சர்வோ வந்தி வைதாலிகானாம் அப்படிங்கிறது 117வது ஸ்லோகம். இப்போ பரதன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஏ பாதுகையே, உனக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக பரதன் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியிலிருந்து உன்னை தன் தலையில எழுந்தருள பண்ணி அப்படின்னு போறான். அப்போ அந்த கோசல தேசத்துல இருக்கக்கூடிய சகல ஜனங்கள் என்ன பண்றானாக்கா, தங்களுக்கு 4 விதமான புருஷார்த்தமும் வந்துருது அப்படிங்கிற ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் அவளுக்கு. அப்படிப்பட்டவ என்ன பண்றானாக்கா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடுறாளாம். கோசல மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் பரதன் தன்னுடைய தலையில ராமபிரானுடைய அந்த பாதுகைகளை எழுந்தருள பண்ணிட்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி உன்னை பரதன் என்ன பண்றான், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை தன்னுடைய தலையில எழுந்தருளை பண்ணி வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாக்குறா. எல்லா விதமான சகல ஜனங்களும் தங்களுக்கு இந்த புருஷார்த்தமும் 4 விதமான புருஷார்த்தத்தையும் கிடைச்சது போல அவ உணர்றா. இது 4 விதமான புருஷார்த்தங்கள்? தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லுவா இல்லையா? தர்ம அர்த்த காம மோட்சம், இதுதான் புருஷார்த்த சதுஷ்டயம். அந்த 4 விதமான புருஷார்த்தமும் அவ கைக்கு வந்தது போல ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் அவளுக்கெல்லாம். அதனால எல்லாரும் உன்னை அப்படி ஸ்தோத்திரம் பண்றாளாம். தனக்கு 4 விதமான புருஷார்த்தங்களும் கிடைச்சது போல அவ்வளவு சந்தோஷத்துல சகல ஜனங்களும் உன்னை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். ரகுபதி பதபத்மாத் ரத்னபீடே நிவேஷ்டும் பரத சிரசி லக்னாம் பிரேக்ஷபாதாவணித்வாம் பரிணத புருஷார்த்தः பௌரவர்க ஸ்வயம் தே விதிம் அபஜத சர்வோ வந்தி வைதாலிகானாம் அப்படிங்கிறது 117வது ஸ்லோகம். ஏ பாதாவணி, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, ரகுபதி, ரகுபதினா யாரு? ஸ்ரீ ராமபிரானுடைய பதபத்மாத், அந்த தாமரை பூ போன்ற திருவடியில் இருந்து தானே பதபத்மாத்னா என்ன? எம்பெருமானுடைய ராமபிரானுடைய
திருவடியிலிருந்து ரத்னபீட்டே ஒரு உயர்ந்த கல்லெழுத்த சிம்மாசனத்துக்கு என்ன பண்ணணும்? நிவேஷ்டும், உன்னை எழுந்தருளை பண்ணணும் அப்படிங்கறது பரதன் முடிவு பண்ணிட்டான். அதனால எழுந்தருளை பண்றதுக்காக பரதன் என்ன பண்றான்? ராமபிரான்றது வாங்கிட்டான். வாங்கிட்டு சிரசி அவனுடைய தலையில அந்த பாதுகையில தரிச்சுட்டான். தரிச்சுட்டு லக்னாம்னா என்ன? சம்பந்தம் இருக்கக்கூடிய துவாம், உன்னை பிரேக்ஷிய எல்லாரும் பார்க்கிறா. பரதனுடைய சிரசுல பாதுகாதனுடைய சம்பந்தம் இருக்கு. அப்படியே அவளை தரிச்சுட்டு நேரா அந்த சிம்மாசனத்துக்கு எழுந்தருளை பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட துவாம் உன்னை என்ன பண்றான்? எழுந்தருளை பண்ணிட்டு வரான் இல்லையா? அப்படி வரக்கூடிய உன்னை பிரேக்ஷிய பார்த்து, பரிணத, அதாவது பரிணத்தனா கைக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். எது கிடைக்கிறது? புருஷார்த்தா, தர்ம காம, தர்ம அர்த்த காம மோட்சங்களை உடையதா இருக்கக்கூடிய சர்வம் எல்லாமே அதான். சகல விதமான அந்த எல்லா விதமான அந்த புருஷார்த்தங்களும் தனக்கு கிடைச்சிருத்து அப்படிங்கிறதாக பௌரகான அந்த பட்டணத்து ஜனங்களுடைய வர்க்கா கூட்டம் அப்படியே கூட்டம் கூட்டமா பாக்குறாத்த, அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறா. அப்படி கொண்டாடி தானே சுயமா என்ன பண்றா? தானே உன்னை பத்தி என்ன பண்றா? வந்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் பண்றா உன்னை பத்தி இல்லையா? இப்ப நம்ம பெருமாளுக்கு திருமஞ்சனா எழுந்துள்ள பண்ணும்போது கட்டியம் சேவிப்பான். எல்லாரும் பார்த்திருப்போம். கோவில்ல விசேஷமா பெருமானுக்கு திருமஞ்சனம் நடக்கும் பொழுது கட்டியம் சேவிக்கிறது வழக்கம் இல்லையா? சத்தியா கொண்டாடுவா இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அந்த மாதிரி இங்க உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா? அப்படி பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு ஒரு சப்தத்தை அவர்களை எழுப்புகிறார். அப்படி ஒரு நிலையை அந்த அந்த பரதன் போகக்கூடிய காட்சியானது, அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் அப்படி ஒரு நிலையாக அமைந்தது அப்படிங்கிற விஷயத்தை கோவை எனக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிற. அப்பேற்பட்ட உன்னை எல்லாரும் என்ன பண்றா? அப்படி உசத்தியா கொண்டாடி சப்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ரகுபதி பதபத்மாத் ரத்னபீடே நிவேட்டும் பரத சிரசி லக்னாம் பிரேக்ஷபாதாவணித்வாம் பரிணத புருஷார்த்தா பௌரவர்க ஸ்வயம் தே விதி மபஜத சர்வோ வந்தி வைதாலிகானாம் அப்படிங்கிறது 117வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 118வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனன்யராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பிராதுர்யாசோஹோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமிவாக்ஞாம். நான் பாருங்கோ, சந்த சொல்லும் பொழுதும் இந்த ஸ்லோகங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். அதனுடைய தாத்பரியம் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். சில பேருக்கு என்னடா இது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப கேட்டு நம்மள யாராச்சும் மனப்பாடம் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு, அதுதானே பிரதானம். நம்ம வகுப்புகள் நடத்துறதோ சந்தம் சொல்லி கொடுக்கறதோ அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கறதோ என்ன நோக்கம்னாக்கா, இதன் மூலமா ஸ்லோகங்களை அவ நன்னா மனனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க மாட்டாளா? அதுதான் இந்த வகுப்பினுடைய என்ன சொல்றது, ஒரு எய்மா இருக்கும், ஆப்ஜெக்டிவா இருக்கும். நமக்கு 4 பேர் இந்த ஸ்லோகத்தை கத்துண்டா அர்த்தத்தோட கத்துண்டா அப்படின்னு சொன்னா அதுதான் கிரெடிட். வேற என்ன கிரெடிட் கிடைக்க போறது? அதை விட பெரிய கிரெடிட் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்றோம். அனன்யராஜன்ய நிதேசனிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பிராதுர்யாசோஹோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமிவாக்ஞாம் அப்படிங்கிறது 118வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்னவாக இருக்கு? இப்போ ராமபிரான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, காட்டிற்கு போறார்.
இல்லையா? ராமபிரான் வனவாசம் கிளம்பிட்டார். அப்படி ராமன் அந்த கானகம் போன பிறகு இப்ப என்ன ஆகுதுனாக்கா, அவனுடைய உத்தரவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, கட்டளை, அதுவே ஒரு வடிவம் எடுத்ததுன்னா என்ன மாதிரி காணப்படுமோ அந்த மாதிரி நீ இருந்துருக்க. அப்பேற்பட்ட உன்னை பரதன் தன்னுடைய தலையில ஏத்துட்டான் இல்லையா, அவன் செய்தது என்ன அப்படின்னாக்கா, இந்த 4 எல்லை அப்படின்னு சொல்லுவான். 4 கடல்கள் இருக்கான். அந்த 4 கடல்களையும் எல்லையாக கொண்ட தனது நாட்டை என்ன பண்றான், வேறு யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. ஏன்னா மத்தவ யாரும் இவருடைய எல்லையில வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீதான். அப்படி உன்னால வழிநடத்தக்கூடிய ஆட்சி தான் அங்க நடந்தது. ராமபிரான் ஒரு கட்டளையை பிறப்பிப்பாரோ, ராமபிரான் ஒருவேளை ராஜ்யத்தை ஆட்சி பண்ணியிருந்தா ராமபிரான் எப்படி கட்டளையை இடுவாரோ, அந்த கட்டளை எவ்வாறு காணப்படுமோ அதே மாதிரி ஒரு உருவம் எடுத்து, அது போலதான் உருவம் எடுத்தது போலதான் நீ இருந்தமா. இப்படி 4 கடல்களை எல்லையாக கொண்ட அந்த தனது நாட்டை யாருடைய உத்தரவுக்கும் என்ன பண்ண வேண்டாம், மற்றவெல்லாம் கட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியது யார் தெரியுமா, நீதான். அந்த மாதிரி நீ வழி நடத்திருக்க. அப்பேற்பட்ட ஆட்சிதான் செய்தாய் நீ. ராமபிரானே எப்படி வந்து ஆட்சி செய்தா இருந்திருக்குமோ அந்த மாதிரி அவனது கட்டளைக்கிணங்க அவன் எப்படி ஆட்சி செய்வானோ அந்த அந்த அவனது ஆட்சியை, அந்த எல்லைக்குட்பட்ட ஆட்சியை வேறு எவராலும் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியாதோ அதுக்கு அவசியமே இல்லை. அப்படி ஒரு நிலையை உன்னாலதான் வழி நடத்தப்பட்டது. அப்பேற்பட்ட ஆட்சிதான் பரதன் செய்தான். அதற்கு காரணம் யாரு, சாட்சாத் பாதுகாதேவி தான், வேற யாரும் இல்லை. அந்த பாதுகாதேவி ஆட்சி பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்ததுனாக்கா, ராமபிரான் இன்னொரு வடிவம் எடுத்து வந்தது போல நீ இருந்த அப்படிங்கிற விஷயத்த சுவாமி நமக்கு அழகா இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. ஏ பாதுகே, ஏ பாதுகே ததா, ததானா ராமன் காட்டிற்கு போன போது, ததானா அப்பொழுது, எப்போ ராமன் காட்டிற்கு போனா இல்லையா அப்பொழுது, பரதஹா இந்த பரதனானவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இயாசோஹோ, இப்போ காட்டிற்கு போயே ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கு, ராமனிடத்துல இருக்கு. அப்படி தன்னுடைய தமையனான பிராதுகு ராமனுடைய மூர்த்திமதியின் இந்த சரீரம் உள்ளதாக இருக்கக்கூடிய ஆக்ஞாமிவ, அவருடைய உத்தரவு, ஆக்ஞான கட்டளை, அந்த கட்டளை என்னவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீதான். அவர் எப்படி கட்டளை இடுவாரோ அந்த உருவம் அப்படியே சாட்சாத் நீதான். நீ வேற இல்ல, ராமனுடைய கட்டளை வேற இல்லை. அப்படி ஒரு சரீரத்தை உடையதா இருக்கக்கூடிய நீ, துவாம் உன்னை தன்னுடைய மூத்தாம் தலையினாலே வகன்னு தரித்து கொண்டு, சதுரர்ணவாந்தாம், அர்ணவன்னா சமுத்திரம், 4 சமுத்திரத்தை எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய பிருத்வீம் இந்த பூமியை, அனன்யராஜன்ய நிதேசனிஷ்டாம், அதாவது அனன்யராஜன்னா வேறு ராஜாவுடைய ஆజ్ఞைக்கு உட்படாததாக இருக்கிற நிலை, அவெல்லாம் வந்து இங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு நிலையை சகார பண்ணினவர் யாரு, ராமபிரான். அதனாலதான் பாதுகைகளை பரதனோட அமைச்சு வச்சார். ராமபிரானே உருவம் எடுத்து வந்தது போலதான் இருந்தது. ஏன்னா அவள் செய்த அந்த விஷயங்கள் சாட்சாத் ராமபிரான் எப்படி வந்து கட்டளையிட்டு ஒரு ஆட்சி புரிவாரோ அதற்கிணங்க ஒரு ஆட்சி, அதாவது ராமராஜ்யம் சொல்லுவோம் இல்லையா, அதை நீ செய்தாய் அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அனன்யராஜன்ய நிதேசனிட்டாம் சகார பிருத்வீம் சௌரர்ணவாந்தாம் பிராதுர் ஈயாசோஹோ பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்திமதீமிவாக்ஞாம் அப்படிங்கிற மாதிரி 118வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சினோம். 116, 117 மற்றும்
118. இது வந்து பாதுகா சகஸ்ரனுடைய தொடர் வரிசையில இந்த சங்கியா கிரமமானது அமைஞ்சிருக்கு. சமர்ப்பண பத்ததின்னு எடுத்துனாக்கா அதுல 20 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 16, 17, 18 சொல்லக்கூடிய ரீதியில இந்த 3 ஸ்லோகங்களானது அமைஞ்சிருந்தது. அடுத்த வகுப்புல இந்த சமர்ப்பண பத்தில இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள் 19 மற்றும் 20 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த சமர்ப்பண பத்ததி அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும். அதோட என்ன ஆகுனாக்கா 4 பத்ததியை நாம பூர்த்தியா தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியானது நமக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறமா பிரதிப்பிரஸ்தான பத்ததி. பிரதிப்பிரஸ்தான பத்ததி அப்படிங்கிறது 5வது பத்ததி. இந்த எஞ்சியுள்ள இந்த சமர்ப்பண பத்தியில 2 ஸ்லோகம் 19, 20 தொடர் வரிசையில 119, 120 அப்படிங்கிற அந்த 2 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிட்டோம்னாக்கா அதோட சமர்ப்பண பத்ததி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததியை நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அவகாசம் எடுத்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தாசன் தன்யவாதः. धन्यवादः स्वामिन् धन्यवादः धन्यवादः स्वामी. धन्यवादाः स्वामी।